இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? சரியா படிக்கல, சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம். நம்ம பாஜக பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி? இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க. எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இது ஒரு கூட்டு குடும்பம். அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். இறுதியா ஒண்ணு மக்களை கேட்டுக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும்? ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா? ஆட்சி பண்றப்ப போட்டோ ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீசும் புயலை வேலி போல யாராலையும் முடியாது. அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.